கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உழைச்சு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கன்னி வந்து கொஞ்சம் செழிப்பான ஃபேமிலியில தான் பிறக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு செழிப்புங்கிறது கன்னிராசிக்கிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் லக்கி. கன்னி எல்லாத்துக்குமே குடுக்கக்கூடியவங்க தான். எடுத்து எடுத்து குடுப்பாங்க. "இந்தா நீ வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இது வேணுமா வச்சுக்கோன்ட்டு" எல்லாமே குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தானமாகட்டும், தர்மமாகட்டும் கேட்காமலோ, தேவையில்லாமலோ அத செய்யாம இருக்கிறது நல்லது. எந்த தொழில் வேணாலும் கன்னி செய்யலாம். ஏன்னா எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டாங்க. அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமே இவங்களுக்கு. எனக்கு இந்த தன்வந்திரி குகைக்குள்ள போய் அவங்க வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த சக்திகள் எல்லாம் அபரிதமா இருக்கும். கன்னிராசினியர்கள்மா, கன்னிராசினியர்கள் வந்து பண விஷயத்துல எப்படி இருப்பாங்க? பண விஷயத்துல இந்த விஷயத்த பண்ணிடாதீங்க. இத மட்டும் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பண வரவு அப்படின்னா என்ன விஷயம் பண்ணலாம்? கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து உழைச்சு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கன்னி வந்து கொஞ்சம் செழிப்பான ஃபேமிலியில தான் பிறக்கவும் செய்வாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஒரு செழிப்புங்கிறது கன்னிராசிக்கிட்டே இருக்கும். அவங்க கொஞ்சம் லக்கி. ஒரு ஆணாகட்டும், பெண்ணாகட்டும் அவங்கள சுத்தி ஏதோ ஒரு செழிப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, கன்னிராசியில இருக்கவங்களுடைய ப்ளஸ், மைனஸ்ன்னு பார்க்குறப்போ, ப்ளஸ் என்ன அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாவே திங்க் பண்ணி எல்லாமே கிளீனா வச்சுக்கணும். அந்த குரோத்துங்கிற விஷயத்த நோக்கி போறது. நெகட்டிவ்ங்கிறது என்னன்னா, ஒரு குறை பேசி ஸ்டார்ட் பண்றதாவே இருக்கும். கன்னி வந்து குறை பேசாம முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து எல்லாமே அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் கன்னிக்கு. அந்த பெர்ஃபெக்ஷன்னாலேயே இவங்க ஒரு ஓட்டம் ஓடிட்டே தான் இருப்பாங்க. இத சரி பண்ணணும், அத சரி பண்ணணும். இந்த குடும்பத்திலயும் இப்போ ஒரு குழந்தையே அந்த ஃபேமிலில இருக்குன்னா, அந்த ஃபேமிலில இருக்க பேரண்ட்ஸ் எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பேசி முன்னேத்தும். அந்த மாரி ஏதோ ஒண்ணு ஐடியாஸ் குடுத்துக்கிட்டே இருக்கிறது, ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போறது, அந்த மாரி. ஏன்னா குறை சொல்லிடும். அந்த வீட்ல அப்படி இருந்துச்சே, நம்ம வீட்ல ஏன் இப்படி இல்ல? இத நம்ம சரி பண்ணணுமே அப்படிங்கிறப்போ, அந்த கம்பேரிசன் கண்ணிய பண்ணுனா பிடிக்காது. ஆனா கன்னி கம்பேரிசன் பண்ணும். ஓகே. தன்னையே வச்சு மத்தவங்கள்ட்ட கம்பேரிசன் பண்ணுவாங்க. நான் பண்றது தான் பெஸ்ட் அப்படின்னு. ஆனா கன்னி என்ன பண்ணுனாலும் பெஸ்ட்டா தான் இருக்கும். கன்னியால ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அது புதன். அந்த புதன் போய் எமோஷனலா ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆகாது. இந்த புதன் வந்து ஞானமாவும் அதோட அதாவது விவரமா செயல்படுறது. அது இன்டெலிஜென்ஸ். கிளவர்னஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்டெலிஜென்ஸும் கிளவர்னஸும் வேற. இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு கரெக்டா இத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அத மட்டுமே குரோத் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கிளவர் எங்க மிஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு டீம் ஒர்க் இருக்கு. அந்த டீம் ஒர்க்ல எல்லாரும் சேர்ந்தா தான் ஜெயிக்க முடியும். இவங்களுடைய பங்கும் அதுல ஒண்ணு இருக்கு அப்படின்னா, தன்னால மட்டுமே ஜெயிச்சுன்ட்டு மத்தவங்கள விட்டுரும். அங்க தான் அந்த கிளவர்னஸ மிஸ் பண்ணிடுவாங்க. அப்ரிசியேஷன் பண்றதுக்கு மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு ட்ராபேக் ஆகி லைஃப் கொஞ்சம் ட்ராபேக் ஆயிடும். அப்ப இவங்கள பாதியிலேயே விட்டுருவாங்க. கன்னி யார நம்புறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. கன்னி கரெக்ட்டா யாரு சப்போர்ட் இந்த ஜால்ரா அடிப்பாங்கல்ல, அவங்கள போய் நம்பிடுவாங்க. யாரு வந்து இல்ல நீ இத மாத்து, இத சரி பண்ணு அப்படி ஐடியாஸ் குடுக்குறவங்கள விட்டுருவாங்க. எனக்கு குறை சொல்றது பிடிக்காது. குறை சொல்றது பிடிக்காது. இவங்க சொல்றது இன்னொருத்தவங்க கேட்டுட்டு இருந்தா நல்லா இருக்குங்கிற மாரி நெனச்சுட்டு, வா நீ சொல்றது கரெக்ட்டா இருக்குதுன்னு அவங்கள வச்சுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க தான் கூட இருந்து காலவாரி விட போறாங்கன்னு அர்த்தம். ஓகே. அதனால கன்னி அந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கன்னி வந்து ரொம்ப மைன்யூட்டா தான் எல்லா விஷயத்தையுமே யோசிப்பாங்க. அவங்களுடைய தொழில் நுணுக்கங்கள் அவங்களுக்கே உகந்தது. ஒவ்வொரு கன்னிக்கும் தனித்தனி வகையான தொழில் நுணுக்கங்கள் உண்டு. அவ்வளவு சீக்கிரம் தொழில் ரகசியங்கள வந்து கன்னி யாருக்கும் சொல்லிக் குடுக்க மாட்டாங்க. சொல்லிக் குடுப்பாங்கன்னா, சம்டைம்ஸ் ஒளருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத நான் பண்ணுனேன், அத நான் பண்ணுனேன், இப்படிலாம் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப அது திஷ்டியா ஃபர்ஸ்ட் மாறும். கன்னி வந்து தன்ட்ட என்ன இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டாம இருக்கிறது நல்லது. ஆனா கன்னி காட்டுவாங்க. கன்னி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் சரி, அவங்க வீட்ல ஒரு திங்ஸ் இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்க எல்லாமே இந்த பெர்ஃபெக்ஷன் இருக்கப்போ தன்னுடைய செலக்ஷன் கரெக்டா இருக்கான்னு கேட்கறதும், தான் இந்த பிளான் வச்சிருக்கோம்னு சொல்றதும், முடிஞ்ச அளவுக்கு அத ரகசியமா ஹேண்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓகேயா இருக்கும். கன்னி எல்லாத்துக்குமே குடுக்கக்கூடியவங்க தான். எடுத்து எடுத்து குடுப்பாங்க. இந்தா நீ வச்சுக்கோ, இந்தா வச்சுக்கோ, இது வேணுமா வச்சுக்கோன்ட்டு எல்லாமே குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு அப்ரப்ட்டா நிறுத்துவாங்க. அப்ரப்ட்டா அத நிறுத்துறப்போ, ஏன்னா நான் ஏன் இத சொல்றேன்னா, தானமாகட்டும், தர்மமாகட்டும் கேட்காமலோ, தேவையில்லாமலோ அத செய்யாம இருக்கிறது நல்லது. யாருக்கு தானம் தர்மம் பண்ணணுங்கிறதையும் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா இவங்களுக்கு ஒருத்தவங்கள புடிச்சிருச்சுன்னா நெறைய செய்வாங்க. இது எப்படின்னா பார்ஷியாலிட்டி பார்க்குற மாரி தான். ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்குன்னா, ஒரு குழந்தைய நல்லா பார்த்துக்கிறது, இன்னொரு குழந்தைய பார்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாரி இப்படி இருக்கக்கூடாது கன்னி. கன்னி வந்து எல்லாத்தையுமே சேர்த்திக்கணும், அரவணைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சூப்பர். கன்னிராசினியர்கள் வந்து செல்வ செழிப்போட இருக்கணும். பணவரவு வந்து மேலும் மேலும் தலை தூங்கணும் அப்படின்னா, அவங்க வந்து எந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்?
கன்னி ராசிக்கு வந்து குற்றாலம்ல ஒரு காட்டு கோயில் இருக்கு. குற்றாலம்ல வந்து தன்வந்திரி தன்வந்திரி குகை கோயில்னே ஒண்ணு இருக்குது. ஓகே அந்த தன்வந்திரி குகை கோயிலுக்கு போயிட்டு இது எப்படி இருக்குன்னா ரொம்ப மறைஞ்சுதான் இருக்கும். சித்தர் ஓகே பூங்காவனம் வந்து அங்க தவம் செஞ்ச ஒரு இடம் அது. ஓகே ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஆஹ் நான் சொன்னேன் இல்லையா, கன்னி வந்து ஒரு கெரியரை ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கும்னு. இவங்களுக்கு அந்த தொழில் தாண்டி இன்னொரு தொழிலுக்கு போகிறதுக்கே டைம் எடுக்கும். ஓகே ஒரு தொழில் பிடிச்சிருச்சுன்னா இதுதான் என்னுடைய தொழில்னு செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா அவங்க இன்னும் எதை கத்துக்கிட்டாலும் கன்னிக்கு தொழில் வரும். எந்த தொழில் வேணாலும் கன்னி செய்யலாம். ஏன்னா எமோஷனலா கனெக்ட் ஆக மாட்டாங்க. புத்தியா தான் கனெக்ட் ஆவாங்கிறப்போ இந்த புத்தி எதை வேணாலும் செயல்படுத்தும் அப்படிங்கிறது தான். அதுதான் கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமே இவங்களுக்கு. எனக்கு என்ன ஓகே வரும்னு தெரியாதுன்னு இல்ல. என்ன கத்துக்கிட்டாலும் வரும். அதுதான் கன்னி. அப்போ இந்த குகை கோயில்ல போய் இவங்க வழிபாடு பண்றப்போ இந்த தன்வந்திரி ஏன்னா ஒரு ஸ்டெப் எடுக்க முதல் யோசிப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? முதல் இது ஹீல் ஆகணும். இவங்கனால மத்தவங்கள ஹீல் பண்ண முடியும். அனலிட்டிக்கல் மைண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பெரும்பாலான கன்னிக்கு. இந்த அனலிட்டிக்ஸ், இந்த அக்கவுண்ட்ஸ் பார்க்கறது, இந்த ஃபினான்ஸ் பண்றவங்கலாம் இருப்பாங்க. பணத்த ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க. கணக்கு வழக்கு பார்க்குறவங்களாலாம் இருப்பாங்க. இந்த இடத்துக்கு போறப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரிலயும் இருப்பாங்க. ம் நெறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருப்பாங்க. கண்ணில இருக்கவங்க. ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா இருப்பாங்க. இந்த தன்வந்திரி குகைக்குள்ள போய் அவங்க வழிபாடு பண்ணும் பொழுது, அவங்களுக்கு இந்த சக்திகள் எல்லாம் அபரிதமா இருக்கும். அங்க ஓகே வந்து துளசி தண்ணி குடுப்பாங்க. அந்த துளசி தண்ணிய வாங்கி இவங்க குடிக்கிறது, 10 நிமிஷம் அந்த குகையில எதுவுமே பண்ணாம மெடிடேஷன் மாரி பேசாம உட்கார்ந்து அந்த எனர்ஜிய மட்டும் இவங்க வாங்கிட்டு வரணும். ஓகே இது வந்து ஒரு மறைஞ்ச ஒரு கோயில் தான். அந்த ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளார ஒரு மறைஞ்ச ஒரு கோயிலா தான் இருக்கும். கேட்டு தான் போணும். இந்த தன்வந்திரி குகை எங்க இருக்கு அப்படின்னு ம் கேட்டுட்டு அந்த குற்றாலம் ஃபாரஸ்ட்லயே தான் இருக்கும் இந்த கோயில். ஓகே இங்க இங்க உட்காரணும். ஏன்னா, கன்னிக்கு வந்து எல்லாத்துலயும் அவசரம். பொறுமை ரொம்ப கம்மி கன்னிக்கு. டக்கு டக்குன்னு முடிக்கணும். இப்ப இங்க போய் சாமி கும்பிட்டு வாங்க அப்படின்னா, ஏன்னா நான் சொன்னேன்ல எமோஷனல் கனெக்ட் ஆக மாட்டாங்க அப்படின்னு. எமோஷன்ஸ்ல கொஞ்சம் வேலை பார்க்கணும் கன்னி. அதனால தான் நான் சொல்றேன். அப்பதான் குரு. இங்க வந்து சித்தர் பூங்காவனம் மெடிடேஷன் பண்ணியிருக்கிறாரு, தியானம் பண்ணியிருக்கிறாருன்னா, அவர் குரு. ஓகே குருஸ்தானம். அப்போ குருவோடைய அனுகிரகமும் கன்னிக்கு வேணும். ம் இந்த புதன் எப்பவுமே வந்து குருவோட அனுகிரகத்தை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு கன்னி ஒரு குருவோடைய அனுகிரகத்தை வாங்குறாங்களோ, ஒரு குருன்னு யாரையாவது ஒருத்தவங்கள வழிபட ஆரம்பிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லா வளமும் வந்து சேரும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துல போய் அந்த சித்தர் பூங்காவனத்தை நினைச்சிட்டு, இந்த தன்வந்திரி இடத்துல போயிட்டு அங்க இருக்கிற அந்த சிலைய பார்த்து, அந்த தன்வந்திரிய பார்த்து வழிபாடு பண்ணும் பொழுது ஒண்ணுமே இல்ல. பேசாம கண்ண மூடி எதுவும் வேணும்னு கேட்க வேணாம். அமைதியா ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். இதுவே அவங்க லைஃப வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். சூப்பர். ஆனா நீங்க வந்து போக சொல்லியிருக்கக்கூடிய இடம் வந்து குற்றாலம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். குற்றாலம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியா கிளம்பி போயிடுவாங்க. எல்லாரும் வந்து தன்னந்திரிய பார்க்கறத விட குற்றால அருவிக்கு போய் குளிக்கிறது தான் மெயினா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமா? அது ஓகே. அவங்க ஓகே. வந்து குளிச்சுட்டு போய்க்கட்டும். ஆ. போயிட்டு வந்து குளிக்க வேண்டாம். அந்த ஓகே. கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏன்னா எனர்ஜி அவங்க வாங்கிட்டு வரக்கு தான் போறாங்க. ஓகே. அப்ப நல்ல செழிப்பா ஏன்னா இந்த குகை கோயிலுக்குலாம் போறது வந்து பகல் நேரங்கள்லயே போயிட்டு வந்துறது உத்தமம். ஒரு மத்தியான வேலைக்குள்ள இந்த வழிபாட்டு முறைகள அவங்க முடிச்சுக்கிறது நல்லது. அப்போ ஓகே. அந்த குற்றால அருவியில அவங்க காலையில குளிச்சாங்களா, எவ்வளோ சீக்கிரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஏன்னா அது காட்டுப்பகுதி, சீக்கிரம் ஆமா. வெளிய வரணும் அப்படிங்கிறப்போ ஒரு 3 மணி தாண்டாம பாத்துக்கிறது நல்லது. ஓகே. இதுக்கு ஏதாவது கிழமைகள் இருக்கா? அந்த தினங்கள்ல போயிட்டு வாங்க இன்னும் சிறப்பா இருக்கும். புதன். ஓகே. புதன்கிழமை இவங்களுக்கு உகந்தது. ஓகே. பண விஷயத்துல கன்னி இந்த தவறு மட்டும் பண்ணிறாதீங்க அப்படின்னா என்ன விஷயம்? கன்னி வந்து நெறைய சேர்த்து வைக்கக்கூடிய அம் நெறைய சேர்த்து வைப்பாங்க. கன்னிக்கு வந்து அந்த ஹேபிட் உண்டு. அ ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா, பல்க்கா போய் எங்கேயாவது குடுத்துருவாங்க. ம். பல்க்கா போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு, திருப்பி எதுவுமே இல்லாத மாரி. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, கன்னி செய்ய வேண்டிய வேலைய பிரிச்சு, 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 பிரிச்சு வைக்கணும் காச. ஓகே. இதுக்கு, அதுக்கு, இதுக்கு, இந்த விஷயத்துக்கு தான் இந்த பணத்த நான் யூஸ் பண்ணுவேன். அத நான் தொடமாட்டேன். இது செலவுக்கு, இது அவங்களுக்கு, இவங்களுக்குன்னு பிரிச்சு வச்சுட்டாங்கன்னா, பிளானிங் கரெக்ட்டா பண்ணிட்டாங்கன்னா, பிளானிங் ஓகே. அவங்க ஆக்சுவலா பிளானிங் கரெக்ட்டா தான் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஒரு விஷயத்துல அவங்க தெளிவா இருந்துக்கணும். முக்கியமா அவங்களோட லைஃப் பார்ட்னர்ட்ட போயிட்டு, கன்னி இந்த வேலைய பார்க்கும். என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு சொல்லிரும் கன்னி. ஓகே. அப்ப அந்த லைஃப் பார்ட்னரோடைய கேரக்டரைசேஷன் இங்க ரொம்ப முக்கியம். லைஃப் பார்ட்னர் சேமிப்பு பண்ணக்கூடியவங்களா, செலவு செய்யக்கூடியவங்களான்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு தகுந்த மாரி தான் கன்னி வாயவே தொறக்கணும். என்ட்ட ஓகே. இருக்கு கொஞ்சம் ரகசியங்கள் மெயின்டெயின் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க கிட்ட இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ. ஓகே. எந்த விஷயத்துல இப்போ எதுல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்? கன்னிக்கு வந்து பூமி இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாருக்கும். ஓகே. நெறையா பூமிங்கிறது ஃபார்ம் லேண்ட்ஸ் வாங்கி போடுறது, அக்ரிகல்ச்சர் செட் ஆகும். வீடா வாங்கி போடுறத விட, வீடா வாங்கி போடுறது வந்து அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நிக்காது.
ஃபார்ம் லேண்ட்ஸு விளையணும். அந்த இடத்துல வந்து நிறைய விளைஞ்சுக்கிட்டே இருக்கணும். விளைய இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். தங்கம் சேமிக்கலாம் இவங்க. தங்கம் ஓகே. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் எல்லாமே வேலை செய்யும் கன்னிக்கு. ஓகே. இந்த திடீர் லக் வர்றது, ஏன்னா ம். இவங்க மார்க்கெட் அனலைஸ் பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. அதுக்காக பெரிய அமௌண்ட்டா நீங்க சொன்னீங்கன்னு நான் போய் இந்த ஸ்டாக்ல போய் போட்டுட்டேன்னு சொல்லிடக்கூடாது. இந்த வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. ஓகே. மார்க்கெட் அனலைஸ் பண்ணாம செய்யக்கூடாது. ஆனா அது வரும். ஓகே. ஸ்டாக் மார்க்கெட்ல, ஷேர்ஸ்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்க போணும். ஏன்னா கன்னி அவசரப்படுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். குறுக்கு வழிகள் பயங்கரமா தேடுவாங்க கன்னி. இப்படி போட்டு அப்படி வந்துரலாம் அப்படின்னு. ஓகே. அப்படி போயிட்டு அப்படி வர முடியாது. பாதி வழியிலேயே சிக்கிருவாங்க அப்படிங்கிறது தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்க பண்ணணும். ஓகே. தேங்க் யூ. சூப்பர்.